கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த இரவு ஜப வேளையிலே ஒரு அற்புதமான காரியத்தை தியானிக்க போகிறோம். நன்றாக கவனியுங்கள். இந்த ஜனங்கள் எல்லாம் எகிப்து தேசத்தில் இருந்து அணி அணியாய் கர்த்தருடைய சேனையாய் புறப்பட்டார்கள். 430 வருடங்களாக அங்கே அடிபட்டு உதைப்பட்ட ஜனங்கள் எல்லாம், ஆளோட்டியினால் மிகுதியாக பாடுபட்ட ஜனங்கள் எல்லாம் அப்படியே வனாந்தர மார்க்கமாய் கடந்து வருகிறார்கள். நன்றாக கவனியுங்கள். கர்த்தர் கொடுக்க போகிற வாக்குத்தத்த தேசத்திற்கு, அந்த பாலும் தேனும் ஓடுகிற அற்புதமான தேசத்திற்கு அவர்கள் கடந்து வரும் பொழுது, நிச்சயமாய் வருகிற வழியிலே அவர்களுக்கு எத்தனையோ உபத்திரவங்கள், பாடுகள், போராட்டங்கள், யுத்தங்கள், போர்கள், சங்கடங்கள் எல்லாம் காத்திருந்தன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நம்முடைய வாழ்க்கையிலும் பரலோக ராஜ்யத்தை நோக்கி பிரயாணமாய் சென்று கொண்டிருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், இன்னும் கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்படியே ஆயிரமான பிரச்சனைகள் வருகிறது. பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவர்களை விடுவிப்பார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இந்த வனாந்திர யாத்திரை போன்ற நம்முடைய யாத்திரையிலே, அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் உங்களோடே இருந்து கர்த்தரே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வழி நடத்துவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை என்பதை நாம் உறுதியாக நம்பலாம். இப்படியாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. யாத்திராகமம் 13:21 அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஹல்லேலூயா! என் அன்பு சகோதர சகோதரிகளே, மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் மாத்திரம் இவர்களை வழிநடத்தவில்லை, மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் கர்த்தரே கூட சென்றார், அவர்களுக்கு முன் சென்றார் என்று வாசிக்கிறோம். பகலிலும் இரவிலும் அவர்கள் வழி நடக்கும்படியாய். நன்றாக கவனியுங்கள். பிரச்சனைகள் உள்ள போதிலும், பிரச்சனைகள் இல்லாத போதிலும், ஆபத்துகள் இருக்கிற போதிலும், நீங்கள் நன்றாய் நடத்தப்படுகிற போதிலும், உங்களை நடத்துவதற்கு அவர் மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் உங்களோட வருவார் என்பதிலே மாற்றமே இல்லை. பாருங்கள், 22 சொல்லப்பட்டிருக்கிறது, பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்தில் இருந்து விலகி போகவில்லை. இந்த வனாந்தர மார்க்கம் முழுவதும் அவர்கள் கடந்து வந்த பாதை எங்கிலும் மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களுக்கு விலகி போகவில்லை என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த மன்றாட்டு ஜப வேளையிலே நாமும் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தேவனே, உம்முடைய அக்னி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் நீரே எங்களோடும் எங்கள் பிள்ளைகளோடும் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. என் பிள்ளைகளும் நாங்களும் அல்லது எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் வழி தெரியாமல் அலைந்து திரிந்து விடாதபடி, எங்கோ சிக்கலிலும் சிரமங்களிலும் அகப்பட்டு சிக்கி தொலைந்து போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. பாருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளை, இப்பொழுது பார்வோன் பலத்த சேனையோடு வந்து இந்த ஜனங்களை ஆக்கிரமிப்பதற்காக, இவர்களை முற்றிலுமாக பிடித்து அழிப்பதற்காக மகா பெரிய சேனையோடு கடந்து வந்து கொண்டிருக்கிறான். ஒரு பக்கம் நாம் தியானித்தது போல, இன்று அதிகாலை ஜப வேளையிலே தியானித்தது போல, ஒரு பக்கம் செங்கடல் அகன்று விரிந்து கிடக்கிறது, கடக்கவே முடியாத செங்கடல். கடலை யார் கடக்க முடியும்? இன்னொரு பக்கம் பயங்கரமான அந்த பார்வோனின் பலத்த சேனை வந்து கொண்டிருக்கிறது. இந்த மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் என்ன செய்தது என்று பார்ப்போமா? 19ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதனானவர் விலகி, mighty God, ஹல்லேலூயா, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் முன்பாக சென்ற mighty God தேவ தூதனானவர் விலகி உங்கள் பிரச்சனைகளுக்கு பின்பே நிற்கிறார். அவர்களுக்கு பின்னாக நடந்தார். ஹல்லேலூயா! அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. ஹல்லேலூயா!
என்ன நடந்தது? அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவர்கள் நடுவிலே வந்தது. நன்றாக கவனியுங்கள். அது எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமும் மந்தாரமுமாக இருந்தது. இஸ்ரவேலருக்கோ தேவனுடைய பிள்ளைகளுக்கோ அது இரவை அந்தகாரத்தை வெளிச்சமாக்கியது. மைட்டி காட், எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. அது எகிப்தியருக்கோ உங்களுக்கு விரோதமாக உங்களை அழிப்பதற்காக வருகிற ஜனங்களுக்கோ அது அந்தகாரமும் இருளுமாய் மாறி போகும். ஆனால் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்குமோ அது வெளிச்சமும் சந்தோஷமும் சமாதானமுமாய் மாறி போகும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆதலினால் என்ன நடந்தாலும் பயப்படாதிருங்கள். என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் இந்த மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் கர்த்தர் உங்களோடே இருப்பார் என்பதை நீங்கள் மறந்து விடலாகாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வேறு பிரித்து கர்த்தர் பாதுகாப்பார். ஒருவேளை இன்று ஓ லார்ட், எங்களை கவனிக்காதவர், எங்களை யாருமே கவனிக்கவில்லை, யாருமே எங்களுக்கு உதவி இல்லை என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நிச்சயமாய் அதிநிச்சயமாய் உங்களுக்காக கர்த்தரே வழக்காடுவார், யுத்தம் செய்வார், உங்களை பாதுகாப்பார். மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கர்த்தரே கடந்து வருவார் என்பதிலே எந்த மாற்றமும் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் அப்படியே வாழ்ந்து அப்படியே இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து வெளியே வருவீர்கள். இந்த பிரச்சனைகள், சோதனைகள், துக்கங்கள், கடன்கள், கஷ்டங்கள், எல்லா பில்லி சூனிய மாந்திரீகங்கள், எல்லா நஷ்டங்கள், தோல்விகள், எல்லா இருப்பு காலவாயிலும் இருந்து வெளியே புறப்பட்டு வந்து கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல்ல வார்த்தைகளை, பாலும் தேனும் ஓடுகிற ஓ சௌக்கியமான ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் அப்படியே செய்வார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. வனாந்திர மார்க்கமாய் கடந்து வந்த ஐயா, ஆதரவற்றவர்களாய், ஒருவேளை தேசமற்றவர்களாய், தேசாந்திரிகளாய், அனாதைகளைப் போல கடந்து வந்த அந்த மாபெரும் கூட்டமாகிய தேவ ஜனங்களை ஓ மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் கூடவே கடந்து சென்று அவர்களுக்கு முன்பாக சென்று நீர் அவர்களை வழி நடத்தினது போல என் அன்பு சகோதர சகோதரிகளையும் எத்தனை பிரச்சனைகள், ஆபத்துகள், துன்பங்கள், உபத்திரவங்களை இவர்கள் கடந்து வந்தாலும் சரி, சந்திக்கிறது போல் இருந்தாலும் சரி, இவர்களை சுற்றிலும் எத்தனையோ பிரச்சனைகள் சூழ்ந்து வந்து கொண்டிருந்தாலும் சரி, என் தெய்வமே, நீர் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் பாதுகாக்கும்படியாய் எந்த பிரச்சனையும் இல்லாது இவர்களை நீரே உம்முடைய வலது கரத்தினாலே தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பறந்து காக்கிற பட்சியை போல இவர்களை சுமந்து பாதுகாப்பீராக. எந்த துன்பமும் சஞ்சலமும் தவிப்பும் ஓ லார்ட் இவர்களுக்கு விரோதமாய் இவர்களை துரத்தாதபடி, இவர்களை நெருக்காதபடி, இவர்கள் பிள்ளைகளை ஆட்கொண்டு அழித்து விடாதபடி, இன்று காண்கிற எகிப்தியரை இவர்கள் இனிமேலும் காணாதபடி என் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் ஓ லார்ட் உம்முடைய இரத்தம், உம்முடைய பரிசுத்த இரத்தமாகிய ஓ செங்கடலிலே அத்தனையும் சங்கரித்து போடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தயவு உள்ள கரம் கூடவே இருப்பதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற ஐயா, இந்த ஊழியங்களுக்காக உதவிகள் செய்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. அவருடைய பிள்ளைகளும் குடும்பமுமாய் கையின் பிரயாசங்களும் வேலைகள் ஐயா, அவர்கள் இருக்கிற நாடுகளிலே அவர்கள் மகா பெரிய கிருபைகளை பெற்று வாழ்ந்து சிறந்திருக்க கர்த்தரே அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்காத நேசர் கூட இருப்பீராக. அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமையின் நல்ல தேவனே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, அக்னி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் உங்களை அவரே வழி நடத்துவார். அவரே கூட வருவார். எந்த சிக்கல் சிரமங்களில் இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவித்து வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ள செய்வார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் நிச்சயமாய். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக.